சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஏப்ரல் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனம். அவரே புது சிருஷ்டியின் தலைவராகவும் இருக்கிறார். இது ஒரு பரலோக சந்ததியாக இருக்கிறது. மேலும் அவர் நம்மை இதில் கொண்டு வந்திருக்கிறார். இதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 49வது வசனம். ஓ, என்ன ஒரு பெரிய ரகசியம்! நாம் அனைவரும் அவரை போல் இருப்போம். அவருடைய மகிமையான சிருஷ்டிப்பை நாம் நம்மில் காணும்போது தேவ தூதர்கள் கூட ஆச்சரியப்படுவார்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதோர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 51 மற்றும் 52வது வசனங்கள். நாம் அழியாத மற்றும் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்துடன் எழுப்பப்படுவோம். அந்த நாளில் ரட்சிப்பின் கிரியை நம்மில் முழுமையடையும். தேவ தூதர்கள் கூட நமது மகிமையும் அழகையும் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் நீங்கள் பூமியில் இருக்கும் வரையில் ஏதாவது ஒரு கரையோ அல்லது வேறேதாவது ஒரு குறையோ உங்களிடத்தில் காணப்படும். உடைந்த பல் அல்லது வழுக்கை விழுந்த தலை. ஆனால் அந்த நாளில் நீங்கள் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை பெறுவீர்கள். தேவ தூதர்கள் கூட உங்களிடம் எந்த கரையையும் காண முடியாது. கர்த்தர் உங்களை புதிய மனிதனாக மாற்றப் போகிறார். ஒரு ஏழைவாசிகளின் பகுதியில் நடந்து செல்லும் ஒரு மனிதன் அங்குள்ள ஒரு சிறிய குடிசையால் ஈர்க்கப்படுகிறான் என்று கற்பனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவன் விலை கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறான். அவன் ஒரு பணக்காரன் மற்றும் அனுபவம் வாய்ந்த பொறியாளர். அவன் அந்த பழைய குடிசையை அகற்றி அதே தளத்தில் மும்பாயில் உள்ள எந்த கட்டிடத்தையும் விட உயர்ந்த கட்டிடத்தை கட்டுகிறான். இது அழகாக வடிவமைக்கப்பட்டு பார்க்க அற்புதமானதாக மாறுகிறது. அசுத்தமான சிறிய குடிசை எப்படி இவ்வளவு அழகான கட்டிடமாக மாற்றப்பட்டது என்று அங்கு வழிநடந்து போகிறவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். உங்கள் சரீரத்திலும் இதே மாற்றம் ஏற்படும். ஒரு நாள் அதைவிட அற்புதமாக இருக்கும். நம் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் பணக்காரன், ஏழை, கல்வி அறிவு மற்றும் படிப்பறிவற்ற ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய சொந்த ஜீவனை அவர்களுக்குள் ஊற்றி அவர்களை ஒரு புதிய இனமாக, பரலோகவாசியாக, அழியாதவர்களாக மாற்றுவார். அவர்கள் மூலம் அவர் தனது கிருபையை நித்தியம் வரைக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய அற்புதமான திட்டத்தை அறியாமல் உலகின் எல்லா பகுதிகளிலும் உள்ள மனிதர்கள் தங்கள் சொந்த முயற்சியால் நீதிமான்களாக மாற முயற்சிக்கின்றனர். இப்படிப்பட்ட மனிதர்கள் சோப்பு, கிரீம் உபயோகித்தால் அழகாக இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் அசிங்கமாக தான் இருக்கிறார்கள். எந்த மனித முயற்சியும் உங்களை பரிசுத்தமாக்கவோ அல்லது நீதி உள்ளவர்களாகவோ மாற்ற முடியாது. நீங்கள் எல்லாம் செய்தாலும் தேவன் சொல்லுவார், நீங்கள் உங்கள் பாவங்களிலே மரித்தவர்கள். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் தனது விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தியதன் மூலம் அனைவருக்கும் ஒரே விலையை செலுத்த வேண்டியிருந்தது. சிலுவையில் மரித்ததன் மூலம் அவர் பழைய சிருஷ்டியை முடிவுக்கு கொண்டு வந்தார். அவரது உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் ஒரு புதிய சிருஷ்டிப்பை தொடங்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமது இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த புதிய சிருஷ்டிப்பினால் நாம் புதிய மனிதன் என்று அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். அப்போது தேவ மகிமை நம் மூலம் தெரியும். இதனால்தான் நாம் ஒரு புதிய மனிதன் என்று அழைக்கப்படுகின்றோம்.